ஓம் சாந்தி. நாம் வைரத்திற்கு சமமாக இருக்கின்ற ஆத்மா. நாம் டபுள் லைட் ஆத்மா. நாம் சுகமான பாவனைகளை சேமிப்பு செய்கின்ற ஆத்மா. நாம் வெற்றி மாலையில் வருவதற்காக நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் நேரத்தை வீணாக்காமல் படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கின்றோம். நாம் நல்ல விதமாக படித்துக் கொண்டே இருக்கின்றோம். தந்தைக்கு நாம் மரியாதை கொடுக்கின்றோம். தந்தையின் பெயர் கெட்டுவிடும்படியான தீய காரியம் எதுவும் செய்யாமல் இருக்கின்றோம். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவை ஒருபோதும் நிந்தனை செய்யாமல் இருக்கின்றோம். படிப்பு படிக்கும் வரை கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம் என்று நாம் உறுதிமொழி எடுக்கின்றோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். உலகின் மகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக நாம் இங்கே படிக்க வந்திருக்கின்றோம். நாம் உலகின் மகாராஜா மகாராணி ஆகப் போகிறோம் என்பதை புத்தியின் மூலம் அறிந்திருக்கின்றோம். நாம் தந்தையின் மூலம் உலகின் மகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக பாடசாலையில் அமர்ந்திருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் உலகின் கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம். நாம் இன்று படிக்கின்றோம். நாளை மகுடம் தரித்த இளவரசன் இளவரசியாக போகிறோம் என்ற குஷி அந்தளவு இருக்கிறதா என்று நம்மை நாம் பார்க்கின்றோம். நாம் இப்போது இக்கரையில் இருக்கின்றோம். அக்கரையில் இருக்கும் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாம் படிக்கின்றோம். இப்போது தந்தை நம்மை பக்தியிலிருந்து விடுவிக்கின்றார். நாம் தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம். அவரிடமிருந்து ஆஸ்தியை எடுப்பதற்காக இப்போது இந்த படிப்பு மிகவும் உயர்ந்தது. நாம் இங்கே பிரம்மச்சரியத்தில் இருந்து படிப்பை படிக்கின்றோம். தந்தை தூய்மையின் கடல். நம்மையும் அதுபோல் ஆக்குகின்றார்.
வைஜெயந்தி மாலையில் வருவதற்காக தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இப்போது தந்தை நமக்கு ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். தந்தை வந்து நம்மை ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கின்றார். நாம் இப்போது தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியின் மூலம் தியாகம் செய்கின்றோம். தந்தை கல்ப கல்பமாக பாரதத்தில்தான் வருகின்றார். பாரதவாசி குழந்தைகளை உலகின் கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆக்குகின்றார். இல்லற விவகாரங்களில் இருந்தபடி நம்மை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆகிவிடுகின்றோம். நாம் தேகத்துக்கு எஜமானன். ஆத்மா மற்றும் தேகம் இரண்டையும் சுத்தமாக்குவதற்காக தந்தை சொல்கின்றார், மன்மனா பவ. தந்தை நம்மை ராவணனிடமிருந்து அரைக்கல்ப காலத்திற்கு விடுதலை பெற்று தந்திருந்தார். இப்போது மீண்டும் பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். இப்போது நாம் ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்களாக ஆகின்றோம். நமக்குள் எந்தளவு விகாரங்கள் இருக்கின்றது என்று நம்மை நாமே கேட்கின்றோம். இந்த சமயம் நாம் தந்தைக்கு அதிகமாக உதவி செய்கின்றோம். நாம் பிரியதர்ஷினிகள். நாம் குப்தமாக உதவி செய்கின்றோம். நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றோம். நாம் தந்தையின் சேவையில் எந்த அளவு ஈடுபட்டிருக்கிறோம் என இதயபூர்வமாக கேட்கின்றோம். எந்தளவு நாம் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகிறோம் மற்றும் ஆக்குகிறோம் என்று நம்மை நாமே கேட்கின்றோம். தூய்மையற்ற உலகில் நமக்காக தந்தை வந்திருக்கின்றார். தந்தை காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கின்றார். சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தந்தை நமக்கு வழி காட்டுகின்றார். நாம் மறைமுகமாக நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். மனம் புத்தியை சதா தன் வழியிலிருந்து காலியாக வைத்திருக்கின்றோம். அனைத்து சுமையையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு டபுள் லைட்டாக ஆகின்றோம். மனம் புத்தியினால் சதா சுத்த எண்ணங்களுக்கான உணவை உட்கொள்கின்றோம். நாம் இன்று படிக்கின்றோம், நாளை கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆகப் போகிறோம் என்ற போதை எப்போதும் நமக்கு இருக்கின்றது.
நாம் எப்படி முயற்சி செய்கின்றோம்? தந்தையிடம் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கின்றோம்? படிப்பின் மீது ஆர்வம் இருக்கிறதா என்று நம்முடைய ஆழ்மனதிடம் கேட்கின்றோம். தந்தையின் காரியத்தில் மறைமுகமான உதவியாளர்களாக நாம் ஆகின்றோம். எதிர்காலத்திற்காக நமது மூட்டை முடிச்சுகளை மாற்றல் செய்து விடுகின்றோம். நேரத்திற்கு சமமாக ஆகக்கூடிய முயற்சியை நாம் செய்கின்றோம். மனம் புத்தியை தன் வழியிலிருந்து விடுவித்து சூட்சம வரதானத்திற்கான அனுபவத்தை செய்யக்கூடிய டபுள் லைட் ஆத்மா நாம். வீணானவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சுகமான பாவனைக்கான சேமிப்பை நிறைத்துக் கொள்ளும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.